சார் வணக்கம். ரவீந்திரன் சார், வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரால சமாதானம் பண்ண முடியல, திரு தியாகச்செம்மல் ஜி.கே. மணியால் சமாதானம் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற காரணத்தினால் சார் முதல் முறையாக, உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தவர் தான், முதல் முறையாக ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் இந்த மாதிரியான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. வேற தமிழ்நாட்டில் வேற எந்த பத்திரிகையும் டிவியும் அப்படி கிளைம் பண்ணுறது கிடையாது. தேர்தலினுடைய கூட்டணியையே நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் போகிறாரு. அவர் தன்னை அகில இந்திய அளவில் அரசியல் வியூகம் வகுக்கக்கூடிய சாணக்கியராகவும், டெல்லியினுடைய பிஜேபியினுடைய ஹை கமாண்டெல்லாம் நம்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒருத்தர். சார், இது இவங்க யாரா ஒருத்தர் சொல்லி போயிருப்பாங்களா, இவங்களே நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணதுனால இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்குமா, அல்லது மருத்துவர் ஐயாவே கூப்பிட்டு நீங்க வாங்க இந்த பிரச்சனையை பேசி கொஞ்சம் சமாதானம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவரே கூப்பிட்டுருப்பாரா? அதாவது மருத்துவர் ஐயாவுடைய குணம் எல்லாருக்கும் தெரியும். அவர் எதிலையும் பின்வாங்க மாட்டார், தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர். அந்த வகையில முடியாதுங்கிறதாலதான் நிலைமை வந்தது. அதாவது யாரால பிரச்சனை உருவாச்சோ அவர்களே இதில் பின்னணி இருந்து நாம சரி பண்ணணும் வந்திருக்காங்க. சரி, இப்ப என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்ப நீங்க குருமூர்த்தி வர்றது சொன்ன வார்த்தையை திரும்ப ஒரு தடவை சொல்வதற்கு நான் உங்களை கேட்டுக்கொள்றேன். யாரால பிரச்சனை உருவானதோ அவங்களே சரி பண்ணுவதற்கு வந்திருக்காங்களா? புரியல. ஆமா, யாரால் இந்த பிரச்சனை உருவானதோ அவர்களே இந்த பிரச்சனையை சரி செய்ய வந்திருக்கிறார்கள். ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் அரசியல் விமர்சன போர்வையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜக ஒவ்வொரு முறையும் நான் அவரோட 4-5 நிகழ்ச்சி அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் ஏதோ இந்த கம்யூனிஸ்ட் திகாரங்க பேச மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அது என்ன அர்த்தம்? அதாவது வாய்ப்புழுத்த தான் மாங்க சொல்லிட்டு இருக்காரு சார். சும்மா வாய் எடுத்தா இப்படிலாம் யாரு இவர் கனவு கண்டாரா? இல்ல தேவபிரசனம் பார்த்தாரா? சொல்லுங்க. கொஞ்சம் கோயில் தீப்பிடிக்கும் போதோ ஒரு பிரச்சனை வரும்போது தேவபிரசனம் பார்ப்பாரு. இறைவன் எங்க இருக்கிறான், இந்த திசை நோக்கி கொண்டு சும்மா போட்டு ஒரே யாரு இது என்ன இவர் கண்டாரா, இவர் பார்த்தாரா? தலைமை ஆளுங்கட்சியில திமுக தலைமை இப்படி கற்பனையில முழுக்க முழுக்க கற்பனையில ஒரு மிதந்து அதுல இருந்து ஒரு பொருள் எடுத்து இதுதான் பால் கடல் அமிர்த கடசம் கலந்தோம் பார்த்திருக்கலாம் சொன்ன மாதிரி நடக்குது. சொல்லுங்க. அமைதியா இருங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? அமைதியா இருங்க. அவரை பேச அனுமதிங்க. அப்புறமே நீங்க பேசுங்க. ஐயா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கீங்க. ஐயா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கீங்க. நான் பேசுற கொஞ்சம் கருத்தை என்ன பேச விடுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். கருத்தை போய் அடிச்சா இப்படி நாங்க கருத்து இப்படி நீங்க பாத்தீங்களா? பாஜக நீங்க மறைமுகம் அது எப்படி சொல்லி காட்டுறீங்க? அந்த பாஜக தான் பாஜகன்னு அது என்னங்க அர்த்தம் இருக்கு? கொஞ்சம் அவர் அப்படி எல்லாம் எதுவுமே சொல்லல. கொஞ்சம் அமைதியா கேளுங்க சார். சொல்லுங்க. கடந்த கால நிகழ்வுகளை நம்ம பேசித்தான் ஆகணும். அதாவது நீங்க இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே, ஆடிட்டர் குருமூர்த்தி வருகை எல்லாமே அதிமுகவிற்கு இவர்கள் எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, நீங்க கூட்டணி அமைகிறதுங்கிறது எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே இடத்துல தான் வரப்போறாங்க. ஆனால் கூட்டணியில சீட்டு பேரம்னு ஒண்ணு இருக்கு. அத பாட்டாளி மக்கள் கட்சியை தன் பக்கம் வைத்துக் கொண்டு பாஜக அதிமுகவிடம் நெருக்கடி கொடுக்க இருக்கிறது. இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுது. உங்க நேரம் வரும்போது பேசுங்க. உங்க நேரம் வரும்போது பேசுங்க. இது போன்ற நெருக்கடியை கொடுத்து என் பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, இன்னும் 2 சில கட்சிகள் இருக்கிறது, எங்களுக்கு தேவையான சீட்டை ஒதுக்கீடு செய்யுங்கள்னு அதிமுக தலைமைக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக இவர்கள் இந்த யுக்தியை கையாள்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், நீங்க கூட்டணியில பாமக வரணும், வாக்கு வங்கி சரித்து விடக் கூடாது, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா அதிமுக கூட்டணி எந்த கட்சி எங்க வந்தா என்ன, அதிமுக தலைமையில தான் வரப்போகுது. அப்ப கூட்டணி கட்சியில் அங்க வர வேண்டியது தானே. நீங்க பாமக தனியா பிரிக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி பாராளுமன்றத்தில் உங்க கூட இருந்தது, சட்டமன்றத்தில் யார் கூட இருந்தது? பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதே பாராளுமன்றத்திலும் இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சொல்லி பேரம்லாம் முடிஞ்சு கூட்டணி முடிவாகி கையெழுத்து போடும் தருவத்தில் அன்புமணி அவர்கள்
வந்து தொந்தரவு பண்ணார். அதனால நான் பாஜக பக்கம் போனேன்னு நான் சொல்லலீங்க, மருத்துவர் ஐயா சொல்றார். ம். நாங்க இட்டுக்கட்டி பேசல, நாங்க எடுத்து பேசல, நாங்க புகழ்ச்சாட்டி பேசல. கரெக்டா தானே இருந்தது. நாங்க எதுவும் பேசல, பத்திரிகையில் வந்த செய்திலாம் இல்ல, நாங்க ஆதாரபூர்வமா பேசுறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் அன்புமணியுடைய மனைவியும் என் காலை பிடித்து கெஞ்சினார்கள். அதனால்தான் அதிமுக கூட்டணி தவிர்த்து பாஜக கூட்டணி சென்றோம்னு ஐயா சொல்லியிருக்காங்க. உண்மை அதுதானே, அதை யாரும் மறைக்க முடியாத. ஓகே. இப்ப நானா எடுத்துக்கிட்டு சொல்றேன், பாஜகவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாஜக டேமேஜ் பண்ண முடியுமா? பாஜக மேல குற்றம் சொன்னா அது பெரிய அளவுல பத்திக்குமா? நடந்த விஷயத்த சொல்றோம். ஓகே. நீங்க எதிர்காலத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிற போது அதிமுக தலைமையில் நாம் சென்று விடக் கூடாது, நமக்கென தனித்தன்மையை உருவாக்க வேண்டும். எனவே தனக்கு இணையாக எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் தன்வசப்படுத்தி அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து நாம் அதிகப்படியான இடங்களை பெறுவதற்கான யுக்திகளை இப்ப கையாண்டுட்டு இருக்கீங்க. ஓகே. எங்களுக்கு அரசியல் தெரியும், அரசியல் பார்வை உண்டு. ஓகே. ஓகே. அரசியல் தீர்க்கமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே சார். ஓகே. 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 நீ பாஜக என்ன வியூகம் வகுக்கிறது, எதை நோக்கி பயணிக்கிறது எனக்கு தெரியும். இப்ப என்ன குருமூர்த்தி எதுக்கு வந்தாரு, எதுக்கு மரியாதைக்குரிய முன்னாள் மேயர் ஆயிடுச்சு வந்தாரு? ஐயா, இந்த நிலைமை நீடித்தால் பாட்டாளி மக்கள் கட்சி மிக பலவீனமாக்கப்பட்டுவிடும், வாக்கு வங்கி சிதறிவிடும், வாக்கு வங்கியை நம்ம சேகரிக்க வேண்டும், எதிர்காலத்தில் சட்டமன்ற தேர்தல் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். எனவே ஐயா அவர்களே, நடந்து போச்சு, தயவு செய்து என்ன நீங்க சொல்றீங்களோ அதை கேட்க சொல்றோம் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. கொஞ்சம் அமைதியா வரேன் உங்ககிட்ட வரேன். ஓகே. ஐயா மீது அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டு விட்டது. ஓகே. ஓகே. பாட்டாளி மக்களுக்கு இருந்தால் தான் தேர்தலை சந்திக்க முடியுங்கிற நிலைமை. ஓகே சார். எனவேதான் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாட்டாளி மக்கள் தலைவர் ஐயா அவர்களை எதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம், நடந்து விட்டது, நாங்கள் சரி செய்கிறோம், தயவு செய்து நீங்க என்ன உத்தரவு போடுகிறீர்களோ, நீங்க என்ன நிபந்தனை சொல்கிறீர்களோ அந்த நிபந்தனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள செய்கிறோம். ஓகே. இன்னும் உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? ஓகே சார். 3 நிபந்தனை கொடுத்திருக்காங்க. என்ன? முகுந்தனுக்கு உரிய கட்சி பணி கொடுக்கணும். ஓகே. தலைவராக அன்புமணி தொடர்வார். ஓகே. நீங்கள் விரும்புகிற கூட்டணி முடிவை நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே சார். இதுல வெளிப்படையா வரல. ஒண்ணு. இதை விட இன்னொரு பெரிய விஷயம், இன்னைக்கு அவருக்கு சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அன்புமணி வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்கு ஐயா அவர்கள், நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் கடுமையாக குற்றச்சாட்டுகள் வைக்க போறேன், எதிர்கால பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து கருத்துக்கள் சொல்ல போறேன், எதிர்கால நடவடிக்கை குறித்து பேச போறேங்கிறதால அதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை. ஓகே சார். தற்காலிக தீர்வு. ஓகே.